அனைத்து பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் தமக்கான சம்பள உயர்வு வேண்டி நாடளாவிய ரீதியில் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். அந்த நிலையில் சற்று முன்னர் இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான உலங்கு வானூர்தியில் யாழ்ப்பாணத்தை வந்தடைந்த ஜனாதிபதியை கடற்றொழில் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா பொன்னாடை போர்த்தி வரவேற்றார். 3 நாள் விஜயமாக யாழ்ப்பாணம் வருகை தந்துள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வடக்கில் இளைஞர்களுடன் விசேட சந்திப்பொன்றை நடத்தவுள்ளார். அதே நேரம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அமைந்துள்ள யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட புதிய கட்டடத்தை திறக்கவுள்ளார். ஜனாதிபதியின் இந்த வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழ் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். நமது போராட்டமானது அனைத்து பல்கலைக்கழக தொழிற்சங்க சம்மேளனமும் கூட்டுக்குழுவும் இணைந்து இலங்கையில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களையும் பணி புறக்கணிப்பை 23 நாட்களாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டமானது இன்றைய சூழ்நிலையில யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே ஒரு பல்கலைக்கழக மானியான குழுவும் இவர்கள் அமைச்சு அதின் அதிகாரிகள் ஜனாதிபதி போன்றோர்களின் முன்னிலையில் இன்று யாழ் நகரில் வருகை தந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் ஒரு துறையை யாழ் போதன வைத்தியசாலையில் திறந்து வைக்கிற நிலை உருவெடுத்திருக்கின்றது. இது உண்மையாக எமது பிரச்சனை 17,000 பேர் வாழ்வாதார பிரச்சனையில் இருக்கும் போதும் மாணவற்ற கல்வி செயற்படாமல் இருக்கும் போதும் இதை செவிமடுத்தாது எல்லோரும் வந்து இங்க மருத்துவ பீடத்தின் ஒரு துறையை திறந்து வைப்பது என்றது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விடயம். இந்த நிலையில நாங்கள் ஒட்டுமொத்தமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கருப்பு கொடிகளை பறக்கவிட்டு எதிர்ப்பை நாங்கள் காட்டிக் கொண்டிருக்கின்றோம். அதே நேரம் அனைத்து பல்கலைக்கழக சம்மேளனத்தின்றையும் உயர்கல்வி கூட்டுக்குழுவின்றையும் ஒரு ஒப்பந்த மனுவை நாங்கள் ஜனாதிபதிக்கும் பல்கலை மாநில குழு தலைவருக்கும் அங்க வந்திருக்கின்ற அதிகாரிகளுக்கும் நாங்கள் ஒரு செய்தியை கடிதம் மூலம் அனுப்பியிருக்கின்றோம். இது எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கேட்டிருந்தோம். அது கூட நிராகரிக்கப்பட்ட நிலையில நாங்கள் அதை வழங்கி இருக்கின்றோம். வேறு ஒரு தொடர்பாளர் மூலம் வழங்கியிருக்கின்றோம். யாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் கருப்பு கொடிகள் பறக்க விட்டிருப்பதுடன் பல வாசகங்கள் அடங்கிய பதாதைகளும் ஆங்காங்கே காணப்படுகின்றன. யாழ் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் தொடர்ச்சியான போராட்டம் மேற்கொள்ளப்படுகின்ற நிலையிலும் பல்கலைக்கழக மாணவர்களின் கற்றல் செயற்பாடுகள் முடங்கிய நிலையிலும் அதற்கான தீர்வினை காணாத பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளின் மருத்துவ பீட புதிய கட்டட திறப்பு விழாவிற்கான வருகையை வன்மையாக கண்டிக்கின்றோம் என்கிறவாறு அந்த பதாதையில் எழுதப்பட்டிருக்கின்றன. பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் வகையில் அரசும் துறை சார்ந்த அதிகாரிகளும் செயற்பட்டு வருவதாக குற்றம் சுமத்தப்படுகின்றது. பல்கலைக்கழகத்தில் இப்படியான செயற்பாடுகளுக்கு முழு ஒத்துழைப்பும் நல்கின்ற அதிகாரிகள் வளர்ந்து கொண்டு போகின்றார்கள், வளர்க்கப்படுகின்றார்கள். இன்னொன்றை சொல்ல விரும்புகின்றேன். இலங்கையில் உள்ள அனைத்து பல்கலைக்கழக 17 பல்கலைக்கழகங்களிலே பணிபுரியும் கல்விசாரா ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்காமல் எமது பல்கலைக்கழகத்தில் மாத்திரம் ஊதியத்தை வழங்கி எமது போராட்டத்தை பின்னடைவுக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். இந்த நிலை வளரக்கூடாது. எமது போராட்டம் வெற்றியளிக்க வேண்டும். எமது கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும். அனைத்து பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் கோரிக்கைக்கு அரசாங்கம் செவிசாய்த்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே யாழ் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் முக்கியமான வேண்டுகோள் என்பது குறிப்பிடத்தக்கது.